சமரை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் பாடசாலையினுடைய அதிபர், இந்த எங்களுடைய கணக்காளர், அத்தோடு இங்கே வரியை தந்திருக்கும் ஏனைய எங்களுடைய கிராம சேவையாளர், ஆலயங்களுடைய தலைவர்கள், அத்தோடு இன்று இந்த சமரிலே முதலாம் இடத்தை பிடித்த முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், அத்தோட காஞ்சிரன்குடா நாகாவளி விளையாட்டுக் கழகத்துடைய உறுப்பினர்கள், அத்தோடு பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கம். அனைவரும் இந்த பரிசை எடுத்துட்டு உங்களுடைய கிராமத்துக்கு எவ்வளவு வேகமாக போகலாமோ அவ்வளவு வேகமாக போவதற்கு காத்து கொண்டிருப்பீங்கள். அந்த வகையிலே நான் கூடிய நேரம் பேச விரும்பவில்லை. ஆனால் இந்த பண்டாரியாவளி கிராமத்துக்கு வருகை தரும் பொழுது எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு விடயம் எனக்கு இந்த கிராமத்துக்கு வருவது. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் சகோதரர் கிரேஷ் அவர்களும் நானும் ஒரு 12-13 வருடங்களுக்கு முன்பாக இந்த கிராமத்திலே இதே இடத்துல நான் நினைக்கிறேன் பல நிகழ்வுகள் பாடசாலையிலும் சரி, இந்த மைதானத்திலும் சரி, இந்த விளையாட்டு கழகத்துடன் சரி நாங்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறோம் அந்த காலப்பகுதி. அதே போல 12-13 ஆண்டுகளை கடந்து இன்னும் அந்த தொடர்பு எங்களுடன் இந்த கழகத்துக்கும் எங்களுக்குமான அந்த தொடர்பு இருக்கின்றதை யோசிக்கும் பொழுது பெரும் மகிழ்ச்சியை தரும் ஒரு விடயம். நானும் கடந்த காலத்திலே 2013ஆம் ஆண்டில் இருந்து என்னால் முடிந்த அளவு இந்த கழகத்துக்கு என்னால் செய்யக்கூடிய பங்களிப்பை செய்திருக்கிறேன். நான் இங்கே இருக்கிற சில இந்த ஃபோக்கஸ் லைட் மின் விளக்குகளும் என்னுடைய நிதி ஒதுக்கீட்டிலே வந்தவையாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சுற்று வேலி அமைக்கிறதுலேயும் என்னுடைய நிதி ஒதுக்கீடு இருக்கின்றது. அதே போலதான் எதிர்காலத்திலேயும் எங்களுடைய நிதி ஒதுக்கீடு ஊடாக நிச்சயமாக இந்த கிராமத்துக்கான அந்த ஒதுக்கீடுகளை செய்யலாம்னு நினைக்கிறேன். அதே போலதான் எங்களுடைய தவிசாளருடன் இணைந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் சில மண் பர்மிட்களை போட்டால் பிரதேச சபையினூடாகவே இந்த மைதானத்தினுடைய புனரமைப்பு வேலைகளை தனியே தவிசாளருடைய இந்த பிரதேச சபையை வைத்து நாங்கள் செய்யலாம். அவருக்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக இருப்போம் என்றதை சொல்லி மீண்டும் ஒரு முறை முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகத்துக்கு முதலாம் இடத்தை கொடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்தை நான் தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. தாந்தோன்றியப்பனை சிரம் தாழ்த்தி இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ திரு சாணக்கியன் ஐயா அவர்களே, மற்றும் எங்களுடைய இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கின்ற கணக்காளர் ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகத்தினுடைய இளைஞர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, உங்கள் அனைவரையும் விழித்தவனாக எங்களுடைய சொன்னதற்கு இணங்க எல்லோரும் நாங்கள் இந்த கப்பை எடுத்துக்கொண்டு இந்த ஊர்வலமாக சென்று தங்களுடைய கிராமங்களை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடும் இருக்கின்ற இந்த நேரம் நாங்கள் பேசுவதற்கு எடுத்தால் அதை நிச்சயமாக அந்த பேச்சு பலன் தராது என்று நினைக்கின்றேன். ஆகவே இது ஒரு வரலாற்று நிகழ்வு. அவர் சொன்னதைப் போல நாங்கள் பல விடயங்களிலே ஒற்றுமையாக செயல்படுகின்றோம். அதே போன்று இந்த கிரவுண்ட், அதாவது எங்களுடைய விளையாட்டு மைதானம் நிச்சயமாக புனரமைக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. நானும் இந்த கிரவுண்டிலே பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே எங்களுடைய பிரதேச சபையின் ஊடாக எங்களுடைய வளத்தை பயன்படுத்தி இந்த மைதானத்தை நிச்சயமாக மண்ணிட்டு உயர்த்தி புனரமைப்பு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தை தெரிவு செய்து அந்த கிராமத்திலே உள்ள எங்களுடைய நிதிகளின் மூலமாக, பிரதேச சபை நிதி என்பது எங்களுக்கு வருமானம் பெரிய நிதி அல்ல, எங்களுடைய இந்த பலத்தை பயன்படுத்தி செய்கின்ற நிதியின் ஊடாக செய்யலாம் என நினைக்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு மண் நிரப்பி தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதே போன்று இன்று இந்த முதலைக்குடா மன்னிக்க வேண்டும், முதலைக்குடா அதே போன்று அரையிறுதியிலே பங்கு பற்றிய நாகொலி, அதே போன்று எங்களுடைய பண்டாரியாவளி நாகர் விளையாட்டுக் கழகம் அதில் அரையிறுதியிலே பங்கு பற்றி இருந்தாலும் முனைக்காட்டு கிராமத்துக்கு என்ற ஒரு தனி மரியாதையும் தனி இடமும் அதற்கான ஒரு சிறப்பும் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே எங்களுடைய விளையாட்டிலே பல தடவைகள் சம்பியனான இது எங்களுடைய முனைக்காடு ராமகிருஷ்ணா விளையாட்டுக் கழகம். அதில் எந்த மாற்றுக்கு கருத்துக்கு முடியவில்லை. அவர்களுடைய திறமையும் அவர்களுடைய விவேகமும் இந்த பிரதேசத்திலே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இந்த பிரதேசத்திலே கடந்த காலங்களிலே
பல விளையாட்டு திறமையானவர்களை உருவாக்கிய கிராமம் முனைக்காட்டு கிராமம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மறைந்த ஜெகனண்ணன் அவர் மிகவும் ஒரு திறமையான விளையாட்டு வீரர். அவர் மாவட்ட மட்டத்திலே பேசப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர். நாங்கள் சிவானந்தா பாடசாலையிலே கற்கின்ற போது அவர் ஒரு மாவட்ட ரீதியாக பேசப்பட்ட ஒரு விளையாட்டு வீரர் ஜெகனண்ணன். எங்களை விட்டு மறைந்தாலும் அவருடைய பெயரை அவர்கள் இட்டவரைக்கும் காப்பாற்றுகின்ற ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கழகமாக இயங்கி வருகின்றது. ஆகவே மென்மேலும் அவர்கள் இந்த பிரதேசத்திலே ஒரு சிறந்த வீரர்களாகவும் சிறந்த களமாகவும் வர வேண்டும் என வாழ்த்துவதோடு இந்த நிகழ்விலே அவர்கள் முதன்மையிடம் பெற்றதற்காக மீண்டும் மீண்டும் வாழ்த்து கூறி என்னையும் இந்த இடத்திலே அழைத்து பேச வைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக 4ஆம் இடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பணப்பரிசினையும் கிராமத்தினைச் சேர்ந்த அமர்த்துவம் அடைந்த வடிவேல் ஞாபகம் செய்திருக்கின்றார். இந்த 2025ஆம் ஆண்டிற்கான நாகர்வேட்டை சுற்று போட்டியில் பணப்பரிசினையும் வழங்குவதற்காக அவர்களே செய்திருக்கின்றார். எங்களுடைய கிராமத்தினைச் சேர்ந்த கிரேஷ்குமார் அவர்கள் அந்த வெற்றி கிண்ணத்தினை எங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றனை பெற்ற முனை கிராமத்தினைச் சேர்ந்த திரு விஜயராஜா அவர்கள் அந்த பணப்பரிசினை அஜித் அணியினருக்கு தற்பொழுது பதக்கமும் பணப்பரிசும் வழங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் 2025ஆம் ஆண்டிற்கான நாகர்வேட்டை சுற்று போட்டியின் சாம்பியனாக மகுடம் சூடியிருக்கின்றார்கள் முனைக்காடு ராமகிருஷ்ணா அஜித் அணியினர். கிராமத்தில் இருந்து கடந்த